ஹலோ காய்ஸ், இப்போ நான் பார்க்க போது வந்துட்டு ஜஸ்வின் பாய். இன்றைக்கி என்னடா புதுசாக வீடியோ போட்டிருக்கான்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து டிஎல்சி வீடியோ பார்க்கலான்னு வந்திருக்கோம். நான் எப்பவும் போல் டைமண்ட் சேர்த்து வைக்கலான்னு பார்த்துருந்தேன். இன்றைக்கி 371 டைமண்டு. ஸோ வாங்க சும்மா ஏஜென்சி இப்படி பார்க்கலான்னு பார்த்தா 371 டைமண்ட்ஸ். வாங்க இந்த தட்டி பார்ப்போமா? 1 2 3 நாங்கள் தட்டுவோம். வாங்க பாருங்க காய்ஸ், என்ன வரும்போது எனக்கே பக்குன்னு இருக்கு காய்ஸ். வாங்க பார்ப்போம். அர்ஜென்டினா யாருன்னு தெரியல காய்ஸ், பயமாக இருக்கு காய்ஸ். யார் காய்ஸ் வரா? யார் காய்ஸ்? பாசிங் 82 காய்ஸ். ப்ளீஸ் பார்க்குறதுக்கு முன்னுக்கே அதுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஐயோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நேகோபாஸ் வந்துட்டு கிடச்சிருக்காரு. வாங்க இன்றைக்கி நம்ம டீமை போய் பார்க்கலாமா? நம்ம டீம் பார்க்கலாம். இப்போ நம்ம டீமில் வந்துட்டு கோல்டன் யார் எங்கே போடலாம்? நேகோபாஸ் வந்துட்டு எங்கே போடுவோம்? எங்கே போடலாம்? இங்கே போடலாமா? தெரிஞ்சு இங்கே போடலாம் நினைக்கிறேன். போடலாம், இங்கே போடலாம். இப்போலாம் இங்கே எடுத்து போட்டுருவோமே. ஒரு கேம் போட்டு பார்ப்போமா? வாங்க இவனுங்களுக்கெல்லாம் ஸ்டெமினா வச்சு விட்ருவோம். இதுங்களாம் சத்த போட்டு போகிறானுங்களே. சரி விடுங்க, வாங்க நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஒரு கேம் போட்டு நான் ஆரம்பிப்போம். போமா? வாங்க ஒரு கேம் போகலாம். ஒரு ரைடர் பண்ணிட்டு வருவோம். வாங்க. மான்செஸ்டர் யுனைடெட் வந்துட்டு என்னோட டீமு வேறங்க. நம்ம டீம் டைனமிக் வில்லியம்ஸ். இவர் வந்துட்டு எப்படி கிடச்சிருன்னு எனக்கே தெரில. பட் என் டீமில் வந்துட்டு வில்லியம்ஸ் கிடச்சிருக்காரு. அது எப்படி கிடச்சாருன்னு தெரியல. நம்மளுக்கு கிடச்சாரு ஹீரோ நேகோபாஸ். அவர் தான் அவரே, பார்த்துக்கோங்க. இப்போ என்னோட வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு, ஒன்றும் இல்லை. இப்போ சரி வாங்க நம்ம நேராக கேமுக்குள்ளே போகலாம். கேமுக்குள்ளே வந்துட்டு என்ன ஆரம்பிக்குது? என்ன நேரம் ட்ராயிங் போயிட்டீங்க? சரி விடுங்க, நம்ம பாஸ் பண்ண ஆரம்பிப்போம். அடி பாஸ். ஐயோ எடுத்துட்டான்டா. ஐயோ எடுங்கடா. அடி பந்து விடாமல் எங்கடா போகிறீங்க? பந்து கையில் எங்கடா வைத்திருக்கீங்க? பந்துடா. ஸ்கெட்சு போட்டு எடுத்தாச்சுல. வில்லியம்ஸ் வில்லியம்ஸ் பாருங்க மேமா போயிட்டுருக்காங்க. ஆல்லேமா கோனர் வச்சிலா. ஐயோ பாஸ் எங்கே போனார் தான் எனக்கும் தெரியல. பட் பார்ப்போமே, கோனர் அடிப்போமா? அடி பின்னாடி இழுத்துடுவோம். அடி. ஐயோ கோல்ங்க. போய் அப்படி கோல் டேரக்டாக போச்சுங்க. இவர் என்ன பண்ணுறாரு? என்ன பையா பண்ணுறீங்க? ஏய் சோலோவத்தை போகலான்னு பார்க்காதா? ஐயோ ஜாயின் போச்சு. சரி விடுங்க பார்க்கலாம். நீங்கள் நம்ம ஜெயிக்கிறோமா? நான் இன்றைக்கி ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனா நீங்கள் சொல்லுங்கள். யார் சொல்கிறான்னு பார்த்துருவோம். வாங்க பார்ப்போம். நேகோபாஸ். ஐயோ நேகோபாஸ் அடிக்கலா. நடுவில் வந்து பூந்துக்கிறானுங்க கோழி மாதிரி. ஐயோ சீலப்பா இங்கே அடிச்சு போட்டனே. சே விடுங்க, நம்ம அடுத்தடி பார்ப்போம். நம்ம பாசிங் பண்ணுறோம். நேகோபாஸ் கிட்ட கொடுக்குறோம். அடி கோலுங்க நேகோபாஸ் வச்சு. ஐயோ என் கசின் வேறு வந்துட்டு பந்து அடிச்சுட்டு இருக்காரு. இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரியல இவருக்கு வந்துட்டு. பாருங்களேன், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாது. இப்போ அதுதான் பிரச்சனை இருக்கு. சரி வாங்க. வாங்க டிபாலா எடுத்து போவோம். டிபாலா அடி பாசிங் பாருங்க. டிபாலாவோட பாசிங்க. ஐயோ நேகோபாஸ் வச்சு கோல் போட்டாச்சுங்க. அல்லமா வாங்க. நான் நினச்சேன் வேர்ல்ட் கப்போட ஹீரோ கிடைப்பாருன்னு. பட் என் லக்கி கிடைக்கல. பரவாயில்ல விடுங்களேன். வாங்க அடிடும்.
பட் நெக்கோ பாஸ் அங்கே வச்சது தப்போ எனக்கு தெரிஞ்சு. பட் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் நினைக்கிறேன். பட் அவர் ஏஎம் தான். அப்படியே பின்னாடி எடுப்போம். ஐயோ பிடிச்சிட்டான்டா அவன். பிடிச்சிக்கிட்டா. ஆனால் பந்து உருண்டிட்டு போகிற பந்து மட்டும் இந்த கீப்பர்லாம் பிடிக்க மாட்டேனீங்க. வேணா நீங்கள் டிஎல் சொக்கச்சம் ஏற்றி பாருங்கள். இதில் இந்த லோ கிக்குன்னு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் அடித்து பாருங்கள். தட்டி பாருங்க. ஐயோ தட்டி பாருங்க. அவனுங்க பாரு கண்டிப்பாக கீப்பர் பிடிக்க மாட்டேனீங்க. நீங்கள் பாருங்க. எனக்கு கண்டிப்பாக பாரு. ஐயோ ஹாஃப் டைம்லா தெரியல என்ன பண்ணுறதுன்னு. எப்படியாச்சும் 2 கோல் போட்டாச்சுல அது போதும். பாருங்களேன் என்னென்னத்தை பற்றி வீடியோலாம் வந்துக்கிட்டுக்கே. பரவாயில்ல வீடியோலாம் பார்ப்போமே. நீங்களாம் வீடியோ பார்க்காத ஆள்னா எப்படி வச்சோம் ஸ்கிப் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. மேட்சுக்கு போகலாமா? வாங்க நெக்கோ பஸ் அடிப்போமா? நெக்கோ பஸ் பாருங்க ஆட்டி அழுத்தே நெக்கோ பஸ் பாருங்க வெட்டி ஏட்டாரு பாருங்க. கிட்ட போய் லோக்கிக்கு அடிக்கிறேன். ஐயோ என்ன பேர் இது? கூப்பனாசா? என்னடா பேர் இது? கூப்பனாசா காப்பனாசோ யார் பேரோ இது? விடுங்க. ஐயோ என்ன இவன் வாயில் கடிச்சிச்சு? ஐயோ வாய்ப்புலா வாயில் கடிச்சிச்சா? சாரி மன்னிச்சிருங்க. இழுத்து சட்டி போகலாம். ஐயோ உனக்கு காசங்க. ஐயோ ஹேட்ரிக்குங்க. அல்லேம்மா ஹேட்ரிக்கு இவ்வளோ போல் வர்றாதுங்க. நெக்கோ பாஸ் தாங்க. என்னடா இவன் பேர்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா அப்படின்னாங்க. தெரிஞ்சு வச்சாதாங்க இந்த உலகத்தில் நெல்லுது. உலகத்தில் நம்மளுக்கு என்னடா இந்த பேர் வச்சு நம்மளுக்கு என்னடா நன்மை அப்படிலாம் இல்லைங்க. நம்ம வரைக்கும் நம்ம தான். இது வரைக்கும் எங்கள் வீடியோலாம் என் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸ்லாம். பட் இதுக்கு மேலே போட ஆரம்பிப்பேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தெரியலங்க இல்லைங்கம்மா இதோ பாருங்க உடனே கிளியர் பண்ணிடுவாங்களே. இல்லையம்மா சரிங்க. நீங்கள் எல்லாமே நினச்சிப்பீங்க இவர் எப்படி கூப்பிட்டுறேன்னு. இல்லை இப்போ இல்லை. பிரச்சனை இருக்கலாம். இப்போ பார்த்தாலும் இவர் சட்டை போட்டுருக்காரு. நான் நினைக்கலாம் எல்லாருமே வீடியோ போட்டு சட்டை போடாமல் தான் செய்கிறாங்க. இவன் மட்டும் ஏன் வீடியோ போட்டு சட்டை போட்டு செஞ்சுருக்கானு அப்படிங்க. ஆனால் சில பேர் டிஸ்டர்பே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் டிஸ்டர்பில் இருக்கிற ஆளுன்னு சொல்ல முடியாது. இங்கே ஒருத்தவனுங்க எல்லாமே என் ஃப்ரெண்ட்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதான் எனக்கு கடுப்பு இருக்குது. பாருங்களேன் ஒருத்தவன் வேணுமணிக்கே பண்ணிட்டு இருக்கான். சரி விடுங்க நம்ம மேட்சுக்குள்ளே போடுவோம். எக்கோ பாஸ் வச்சு அடிப்போமா? ஓய்யோ கோல் 5வது கோலுங்க. என்ன பண்ணுறது? சரி வாங்க விடுங்க. ஐயோ உள்ட்டானே. நல்ல வேலை ஃப்ரீ கிக் இல்லை. என்ன பாஸ்ன்னு தெரியல. அட்டி வில்லியம் செலுத்துறாங்க. ஓல்லேமா உருண்டிட்டு போகுதுங்க கோலி. ஓல்லேமா சே. வீடியோ மறக்காமல் எல்லாமே பாருங்கள். பார்த்து சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க தயவு செஞ்சு. கோல் போட் இல்லைம்மா கோலுங்க. விட்டா நான் 10 கோல் அடிச்சிடும் போலங்க காசு வச்சு. என்னன்னே தெரியல. பார்ப்போம். நான் ஜாமான் மட்டும் என் கையில் கட்டிச்சிருந்தானுங்க. சத்தியமாக எல்லாத்தையும் வச்சு ஜாமான் வச்சு போட்டுருக்காங்க. ஏன்னா நான் ஜாமான் பேர் யார் வேர்ல்ட் கப்போட பார்த்துருக்கீங்களா? அது யார் ஜெயிச்சாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் லைக் ஜாமான் யார் வேர்ல்ட் கப் ஜெயிச்சான்னு யாருக்கு தெரியுமோ காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாருக்கு தெரியலையோ காமெண்ட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பார்த்துருப்பீங்க. தசிலா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
பரவாயில்லையே. வாங்க நம்ம பஸ் கொடுப்போம். ஐயோ கிட்ட வரானே சூய். ஐயோ தீயாங்க. அப்பாடா ஃபுல் டைம். எஸ் எஸ் இதுதாங்க நம்மளுக்கு வேணும். இதை வச்சு யார் வில்லியம்ஸ் பிளேயர் ஆஃப் த மேட்ச்னா பார்த்தீங்கன்னா ஏற்றுக்குவாங்க. நான் நினைக்கிறேன் விழுந்து போட்டுது நெகோ பஸ்ஸு. ஆனால் வில்லியம்ஸ் ஈஸியாக வாங்கிட்டா பார்த்தீங்களா பிளேயர் ஆஃப் த மேட்ச்னு. எனக்கு சத்தியமாக வெளியே வருங்க. பார்த்தீங்கன்னா டைமண்ட் வாங்கி அதான் அந்த டைமண்ட் எவ்வளோ இருந்துச்சு தெரியுமாங்க? 371 டைமண்ட் இருந்துச்சுங்க. இப்போது என்கிட்ட டைமண்ட் எவ்வளோ இருக்குது தெரியுமாங்க? சீக்கிரம் பிளேயரு. ஐயோ தட்டா முடியலையே. சீக்ரெட் பிளேயருங்க சீக்ரெட் பிளேயருங்க சீக்ரெட் பிளேயரு. ஐயோ பக்கம் நான் இல்லை வாங்குறது. பட் இங்கே பாருங்க லெஜெண்டரி கிடச்சிருப்பான்னு. இதோ நான் இவன் தான் கிடைக்கலான்னு நினச்சேன். இல்லை யாராச்சும் கட்சிருந்தா கூட நான் ரொம்ப செஞ்சு பார்த்துப்பேன். பட் எதுவுமே இல்லைங்க. விட்டுருங்களேன். அதான் ப்ராப்ளம் என்னைக்கும். இங்கே பாருங்க ஒருத்தர் காட்டுதாங்க. என் கூட ஒருத்தவன் முதல் மேட்ச் போட்டேங்க. அவன் மேட்ச் இல்லை அந்த மேட்ச் வந்துட்டு சரியான நூபு மேட்சாக இருக்கும் போலங்க. சத்தியமாக சொல்கிறேங்க. இதெல்லாம் என்னது? சரி விடுங்களேன். ட்ராஃபிஸ் பார்க்கலாமா சும்மா நம்ம? ரியல்ஸ் அகாடமி ட்ராஃபியில் வந்துட்டு நான் 7 கப் எடுத்துருக்கேன். குளோபல் சேலஞ்ச் கப்பில் வந்துட்டு 3 கப்பு. ஃப்ரோசன் கப் வந்துட்டு 6. ஆல் ஸ்டார் மேட்ச் வந்துட்டு